பிரச்சாரம் தொடங்கியிருக்காங்க திருச்சியில. மத்திய பாஜக மேல பல்வேறு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. குறிப்பா தமிழகத்துக்கு நிதி தரலாம் சொல்றாங்க. தமிழர்களையும் ஒடுக்கு மேலேயே மத்திய அரசு செய்யுது. குறிப்பா அந்த கீழடி ஆய்வு முடிவுகள் தொடர்பா தொடர்ந்து சர்ச்சைகள்லாம் ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எப்படி பாத்தீங்க? அதாவது இந்த என்ன சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்னா அந்த பழைய பல்லவியில ஏதாவது ஒரு 4 பாயிண்ட் பிடிச்சி பேசுற மாதிரி தான் இதை நாங்க பாக்குறோம். தமிழர்களுக்கு எதுவும் செய்யல அப்படின்னு திமுக காரங்க சொல்றத அதை இன்னொரு வாயிலிருந்து நாங்க கேட்கற மாதிரி இருக்கு. அதுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் படிக்கணும். கலாச்சாரத்துறை அமைச்சர் பார்லிமெண்ட்லயும் சரி தமிழ்நாட்டு வந்திருக்கும் போதும் கீழடியை பத்தி என்ன டீடைல் கொடுத்திருக்காரு அப்படிங்கறத முதல்ல அவர் படிக்கணும். அவர் எப்படி பேசுறதுக்கு முன்னாடி அவரோட பாயிண்ட்களை படிக்கிறதுக்கு வராரோ அதே மாதிரி அதுக்கு என்னென்னவெல்லாம் மத்திய அரசாங்க தரப்புல பதில் கொடுத்திருக்காங்கிறதையும் சேர்த்து படிச்சுட்டு வந்தாருன்னா அவருக்கு இந்த குழப்பம்லாம் வராது. இன்றைக்கும் உலக அரங்கிலே தமிழர்களை தமிழர் நாகரீகத்தை பண்பாட்டை எடுத்து செல்லக்கூடிய மிகச்சிறந்த சர்வதேச தலைவர் யாருன்னு கேட்டா பிரதமர் நரேந்திர மோடி. அதனால தமிழர்களுக்கு உண்மையாகவே இன்று ஒரு கௌரவத்தை கொடுத்து இன்னைக்கு வைஸ் பிரசிடென்ட்ல இருந்து தமிழர்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காரு. அதையெல்லாம் அவர் குறைஞ்சபட்சம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பணும். அரசியலுக்கு வரும்போது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை படித்து தெளிந்து அதற்கு பின்பாக பேசுவது அப்படிங்கறது தான் அது சரியான விஷயத்தை மக்கள் முன்பாக வைக்கிறாங்கிற ஒரு மரியாதை கொண்டு வரும். தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கறதுல ஒரு மனப்பான்மை என்பது இல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டும் வஞ்சிக்கிறாங்க, நிதி தரல, குறிப்பா மாணவருக்கான கல்வி நிதி கொடுக்கல, பேரிடர் காலங்கள்லயும் நிதியை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு. இது என்ன புதுசா? இதுக்கு முன்பாக அசம்பிளிலையும் நாங்க சொல்லி இருக்கிறோம். எங்களோட கட்சி தலைவர்களும் பதில் சொல்றாங்க. நிதி விஷயம் அப்படிங்கறது எல்லாமே ஜிஎஸ்டி ஆகட்டும் இல்லது டாக்ஸ் டெவல்யூஷன் ஆகட்டும் இதெல்லாமே சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு என்ன வருதோ அது வந்துட்டு தான் இருக்கு. நாம நினைக்கிற மாதிரி நிதி, நான் கேள்வி கேட்காம நிதி அப்படிங்கறதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள இருக்கிற அதிகாரத்துல தான் கொடுக்க முடியும். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கறத ஒரு தனியா ஒரு கமிட்டி போட்டு அதுல நிறைய கட்சி தலைவர்கள் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் சேர்த்துதான் அந்த கமிட்டி போட்டு எல்லாத்தோட கருத்தையும் கேட்டு சொல்றாங்க. பொதுமக்கள் கிட்டும் கருத்து கேட்கறாங்க. திரு விஜய் அவர்களுக்கு என்ன கருத்து இருக்கோ அது தாராளமா அவர் அந்த கமிட்டி கிட்ட தெரிவிக்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் இளையராஜா அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாங்க. கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தமிழர் நம்முடைய இசைஞானி அவர்கள். அதனாலதான் அவருக்கு ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிற ஒரு நல்ல கௌரவத்தை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் மோடியும் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஒருவேளை லேட்டா தெரியுது போல இருக்கு. நேற்றைய தினம் விஜய் அவர்கள் மத்திய பாஜக மேல பல்வேறு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. முதல் தேர்தல் பயணத்திலே இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. என்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு? ஒரே நாடு ஒரே தேர்தல் தென் மாநிலங்களுக்கு எல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தும், பொதுவாகவே பாதிப்பு ஏற்படுத்தும், மறுவரையறை மக்களவை தொகுதி மறுவரையறையும் பாதிப்பு ஏற்படுத்தும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கறதுல மத்திய அரசு வஞ்சிக்குது. இப்ப கல்விக்கான நிதியா இருக்கட்டும், பேரிடர் காலங்களான நிதியா இருக்கட்டும், அதெல்லாம் சொல்றாங்க. பல்வேறு விதங்கள் இல்ல, அதை பத்தி விஜய் எதுக்காக கவலைப்படுறாரு? இப்ப விஜய் எதுல அதுல கவலைப்படுறான்னு தெரியல. இப்ப இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க திமுக, அது இல்லைன்னு நிதியமைச்சர் சொல்லிட்டு இருக்காங்க. கொடுக்கக்கூடிய நிதிகள் எல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேற இதுல என்ன அவருக்கு என்ன கவலை இருக்குங்கிறது எங்களுக்கு புரியல. இல்ல, மணல் கொள்ளை தமிழ்நாடு ஃபுல்லா ஏற்கனவே நடந்துகிட்டு தானே இருக்கு. இப்ப மணல் கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு, எல்லா கொள்ளையும் தமிழ்நாடு நடந்துகிட்டு தானே இருக்கு. அதுல இது அவர் சொல்லித்தான் தெரியணுங்கிற அவசியமே இல்லையே. இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திக்க போறதா ஒரு தகவல் இருக்கு. இன்னைக்கு ஏற்கனவே செங்கோட்டையன் போய் சந்திச்சிருக்கிறாங்க, அடுத்தடுத்து தலைவர்கள் போய் சந்திக்கிறாங்க. என்ன நடக்குது? அதாவது கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திக்கிறதுல ஒன்றும் பெரிய மாறுபாடு ஒன்றும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. கூட்டணி கட்சி தலைவர் தானே, எப்போனாலும் சந்திக்கலாம். இல்ல, இப்ப டிடிவி தினகரன் உங்க கூட்டணி விட்டு விலகி இருக்கிறாங்க, ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் விலகி இருக்காங்க. ஒருவேளை இது தொடர்பாக அவங்களை மீண்டும் கட்சி உங்க கூட்டணியில சேர்க்கறது தொடர்பாக இல்ல, அது அவங்க சந்திச்ச பிறகுதான் தெரியும் என்ன பேச போறாங்க அப்படிங்கறத பாரு. அவங்க சந்திச்ச பிறகு அதை பத்தி பேச